லட்சுமி தான் இந்திரா காந்தி கெட்டப் மாதிரி அந்த படத்தில் வச்சிருப்பாங்க. கடைசி சீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, என் பக்கத்திலே இருந்துக்கோங்க அப்படின்னு லட்சுமி சொல்லுவாங்க. அப்போ விஜயகாந்த் சொல்லுவாப்புல, உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்துக்குனால தான் உங்களை காப்பாற்ற வந்தேன். என் மக்கள், என் உயிர் எப்பவும் என் தமிழோட தான் இருக்கும். நான் என்னைக்கு தமிழ் மண்ணை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. விஜயகாந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் டோனோட வந்த பாட்டு வந்து இதுதான். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். அந்த பாட்டுங்க விஜயகாந்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. இந்த ஏழை ஜாதியில் ஒரு பாட்டு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை ஆடாடு, அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு. அது சொல்லுவாங்க ஏதோ வடபழனி ஸ்டுடியோவில் அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு நடந்துகிட்டே இருப்பார் விஜயகாந்த் வணக்கம் போட்டு. ஒரு அரசியல்வாதி கும்பிட்ற மாதிரியே இருக்கும். பல்லு பற என்ன இன்னும் சொல்லும் மடமைகள் உள்ளதாடா அப்படிங்குவாப்ல, போராடாடா அப்படி. விஜய் படம் எதுவும் வருதா தனக்கு போட்டியா அப்படி லைட்டாக ரஜினி கேட்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரஜினி வந்து ஏபிசி 3 சென்டர்லையும் ஹீரோ பெரிய ஆளு. பிஎன்சி சென்டர்ல ரஜினிக்கு ஈக்குவலா இன்னும் சில இடங்கள்ல கிராமங்கள்ல ரஜினியை விடவே அதிகமாக விஜயகாந்துக்கு மாசு உண்டு. இப்போ ரஜினி படம் ஓப்பனிங் எப்படி தெரியுமா இருக்கும்? சீட்டை உடப்பானுங்க, ரஜினியை பத்தி அவனா திட்டானா ஃபேனை உடப்பானுங்க, ஆப்ரேட்டர் ரூம்ல கல்ல விடுவானுங்க ரஜினி படத்துலாம். இது ரஜினி ரசிகர்களோட அவங்க வந்து ரசிக மனநிலையில மட்டும் இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள். விஜயகாந்த் ரசிகர்கள் எப்படின்னா, படிக்க வைங்க, ஏழைகளுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி யோசிக்கிற மைண்ட் செட் உள்ள ரசிகர்களை விஜயகாந்த் உருவாக்கி வச்சிருந்தார். அப்போ ஆலமந்தார் மாதிரி படம்லாம் போடும்போது ரசிகர்கள் ஆப்ரேட்டர் தேட்டர் ரசிகர்களே சொல்லிட்டு போயப்பா மாநகர காவலை போடப்பா அப்படின்னு போவாங்களாம். மாநகர காவல் பழைய படம் 91 92 வந்த படம். ஏன்னா அந்த படத்தை கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அப்படி. அது வந்து ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சி. பிஎன்சி சென்டர்ல எப்படி விஜயகாந்த் வெற்றி பெற்றார்னா, மாநகர காவல்ல பிஜிஎம் போட்டிருப்பாங்க விஜயகாந்துக்கு. டன் 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 டன். இன்று விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். ஒரு தவிர்க்க முடியாத பெயர் வந்து விஜயகாந்த் அவர்களுடையது. இந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகிறதுக்கு என்ன பின்னணி? விஜயகாந்த் அப்படிங்கிற விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சினிமா நடிகர் என்பதையும் தாண்டி கருப்பு நிறமாக இருக்கிற ஒருவர் சாதிக்கிறார். ரஜினிகாந்த் ஏற்கனவே சாதிச்சிட்டார். விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ரஜினிகாந்த் வந்து பிரபலம் அடைந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ரஜினிகாந்த் மாதிரியே ஒரு ரோல் மாடல் வந்து அவருக்கு தேவைப்படுது. ஹேர் ஸ்டைல் அவரை மாதிரியே அடிக்கடி பண்ணுவார். ரஜினி இப்படி பண்ணுவார், விஜயகாந்த் வந்து இப்படி பண்ணுவார். அந்த வகுடு எடுத்து அந்த 80களில் அது விஜயகாந்துடைய ஸ்டைல். அவருடைய பேர் விஜயராஜு தான். விஜயகாந்த்னு ரஜினிகாந்தை பார்த்து தான் வச்சுக்கிட்டார், காந்த்னு வரணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு மதுரைக்காரர், மதுரையிலேருந்து வந்தவர். அவருக்கு அவர் இப்போ திரைப்படங்களில் ஹீரோவாகி கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகாத நேரத்தில் வில்லன் வாய்ப்புகள்லாம் வந்ததாக சொல்லுவாங்க. ரஜினி படத்துக்கு வில்லன் ஏதோ வாய்ப்புகள்லாம் வந்ததாக சொல்லுவாங்க. இப்ராஹிம் ராவித்தரோ யாரோ தான் தடுத்து, நீ வந்து பெரிய ஹீரோ ஆகிற, இவங்களாம் தான் சொன்னதாக சொல்லுவாங்க. இல்லைன்னா பொதுவாக கருப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்கள வில்லன் தானே தமிழ் சினிமாவில் ஆகியிருப்பாங்க. வெள்ளையாக இருந்தால் தானே ஹீரோ. ஏதோ ரஜினிகாந்த் வந்துட்டாருங்க அடுத்து கருப்பாக வந்து எல்லாரையும் இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்பா உடுப்பா நல்லா ஆள் நல்லா முரட்டுத்தனமாக கருப்பாக இது இருக்க வில்லனா நடி, ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே 10 படம் கிடைக்குங்கிற மாதிரிலாம் அவர் அந்த ஆசைக்கெல்லாம் இணங்கலை. அண்ட் ஏற்கனவே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, கருப்பாக இருக்கிறவங்க தான் வில்லனா போடணுன்ற இதுவும் இருக்குது. இல்லை அதெல்லாம் உடைச்சிட்டு தான் விஜயகாந்த் வந்திருக்காரு. தொடக்கத்தில் அவர் கூட நடிகைகள் நடிக்க மாட்டாங்கன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கேன், கருப்பாக இருக்காரு அப்படி இப்படின்லாம். ஆனால் அதையெல்லாம் மீறி தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து சாதிச்சாங்க. தனக்கான டார்கெட் யாருங்கிறதுல ரொம்ப தொடக்கத்தில் இருந்தே தெளிவாக இருந்தாருங்க விஜயகாந்த். அதாவது சட்டமொரு இருட்டறையே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வருது. அது அவருடைய ரொம்ப தொடக்க கால படம். அப்போ தான் நடித்து கொண்டு இருக்கிறார் அவர். ரொம்ப தொடக்க கால படம் தான். அந்த படத்தின் போதே ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை அவர் பண்ணிட்டார். ரொம்ப பிளான். அகில இந்திய விஜயகாந்த் ரசிகர் மன்றம்லாம் அப்பயே அவருக்கு ரொம்ப தொடக்க காலத்திலேயே அவருக்கு ரசிகர் மன்றம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் செய்தது தான் அரசியல். அந்த அகில இந்தியங்கிற பேர் எடுத்துகிட்டு தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம்லாம் மாற்றினார். அப்போ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே சினிமாவில் இருக்கும்போதே அந்த அரசியலை கையில் எடுத்துட்டார். இந்த தமிழர்னு பேசணும், தமிழ்னு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்லாம் நிறைய மேடைகளில் அவர் பேசுவார். ஸோ அந்த அரசியலை அவர் ரொம்ப சாதாரண நடிகராக இந்த அளவுக்கு பிரபலமாகாத நிலையில் இருக்கும்போதே தமிழர் அரசியலை கையில் எடுப்பது, ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைப்பது, ஒரு வயசானவங்களுக்கு உதவி செய்யணும், நல்லவனாக இருக்கணும், சேரி மக்களுக்கு பயன்படணும், இப்படிங்கிற படங்களில் நடிக்க வேண்டும் என்பதை அவர் ரொம்ப தொடக்கத்திலேயே தனக்கு ஒரு மாஸ் வந்ததுக்கப்புறம் அவர் அரசியல் கணக்கு வருவது. அவர் வந்ததுக்கு இருந்தே ரொம்ப அரசியல் கணக்கு, வில்லனாக நடிக்கக்கூடாது, நல்லவனாக மட்டும்தான் இருக்கணும், ரசிகர் மன்றங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட நடிகராக இருந்தார். நடிகராக இருக்கும்போதே அவர் அரசியலுக்கான விதையை போட்டு விட்டார். இப்போ நீங்கள் அவருடைய திரைப்படங்கள் பார்த்துட்டீங்களா? ரொம்ப பிடிச்ச திரைப்படம்னா இதை சொல்லுவீங்க? அவருடைய திரைப்படங்கள் வந்து அப்படியே எம்ஜிஆர் பாணி. எம்ஜிஆர் பாணி திரைப்படங்கள் நீங்கள் ரஜினிகாந்த் சொல்ல முடியாது. இல்லை கருப்பு எம்ஜிஆர் தான் அவர் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பாணி இருக்குல்ல, அதாவது அவருடைய பாணிங்கிறது பிஎன்சி சென்டர் மக்களை டார்கெட் செய்வது. பிஎன்சி சென்டரில்
அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி தான். எம்ஜிஆருக்கு வந்து ஏபிசி 3 சென்டரும் இருக்காது, பிஎன்சி சென்டர் மட்டும்தான். அந்த மக்களுக்கு புரிஞ்சா போதும்னு எம்ஜிஆர் யோசிப்பார். அவர் வந்து சிவாஜி கணேசன் சினிமா ஸ்கோப் நடிச்சார், ஏன் எம்ஜிஆர் சினிமா ஸ்கோப் எடுக்கலை? அவருடைய ஆடியன்ஸ் டூரிங் டாக்கீஸில் ஒரு வர்ற பட்டிக்காட்டில் கிராமத்தில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய திரை இல்லாத காரணத்தினால் அவர் படம் பார்க்க முடியாமல் போயிடக்கூடாது. ரிக்ஷா ஓட்டுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, இவங்களுக்காக தான் நான் இருக்கேன்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணார். அதாவது இவங்க தான் என்னுடைய ஆடியன்ஸ், அது போதும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தாங்க விஜயகாந்தும். இந்த மக்கள் தான் பிஎன்சி சென்டரில் எனக்கான ஆட்கள் யார், அதில் அவர் தெளிவாக இருந்தார். அவங்களுக்கான படங்களை தான் அவர் தொடக்கத்துலேருந்து நடித்தார். வேறு எந்த இதுவும் தேவையில்லைன்னு. இப்போ என்னாசை மச்சான்னு ஒரு படம், தேவா மியூசிக்கில் 6-7 பாட்டு எல்லாமே சூப்பர். அந்த படத்தோட கதையெல்லாம் இப்போ இவங்க 2K கிட்ஸ் பார்த்தாங்கன்னா என்னடா இவ்வளோ கிரிஞ்சா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படி வாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாராம், மூச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னா மூச்சு அடிக்கி ரேவதி அறுத்து போடுவாங்கன்னு பயங்கரம் இருக்கும். ஆனால் அந்த படத்தைங்க தமிழ்நாட்டினுடைய பொதுவாக மதுரைக்கு ஒரு ரோல் உண்டு, மதுரையில் ஓடுனா ஒரு படம் ஓடிடுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படங்க மேற்கு மண்டலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, உசிலம்பட்டி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், எல்லா ஊர்லேயும் ரசித்தாங்க என்னாசை மச்சான். இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியம், அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு. அந்த படம் அவ்வளோ பெரிய ஓட்டம். விஜய் படம் எதுவும் வருதா தனக்கு போட்டியா அப்படி லைட்டாக ரஜினி கேட்பாருன்னு சொல்லுவாங்க அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப. ஏன்னா ரஜினி வந்து ஏபிசி 3 சென்டர்லேயும் ஹீரோ, பெரிய ஆள். பிஎன்சி சென்டரில் ரஜினிக்கு ஈக்குவலாக இன்னும் சில இடங்களில் கிராமங்களில் ரஜினியை விடவே அதிகமாக விஜயகாந்துக்கு மாசு உண்டு. நற்பணி மன்றங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு வந்து விஜயகாந்துக்கு தான். ஆர்கனைஸ்டாக ஒரு அரசியல் கட்சி மாதிரியான நற்பணி மன்றங்கள் வந்து விஜயகாந்துக்கு தான் உண்டு. ரஜினிகாந்தை விடவே கொஞ்சம் கூட சொல்லலாம். அதனால தான் ஒரே நாளில் கூட அதை கட்சியாக மாற்ற முடிஞ்சு. அது பல பேருக்கு புரியல. 2005 அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை, அவர் ஏழை ஜாதியிலேயே அதுக்கான விதை போட்டார். ஆர்கனைஸ் ஆகுது. விஜயகாந்த் படத்துக்கு ஓப்பனிங் ஷோவில் எப்படி திரும்ப வருவாங்க ரசிகர்கள், வேட்டி கட்டிட்டு வருவாங்க. ஒரு 34-35 வயசு, அவரை மாதிரி இந்த ஃபங்கு முடி வச்சிருப்பாரு தெரியுமா, அந்த கோவில் கால விஜயகாந்த் அது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு எல்லாருக்கும் வணக்கமா அப்படி சொல்ற மாதிரி விஜயகாந்த் தோரணிலே விஜய் தோரணை இல்லை. அது ஓப்பனிங் சீன் வந்து இப்போ ரஜினி படம் ஓப்பனிங் எப்படி தெரியுமா இருக்கும், சீட்டை உடப்பானுங்க. ரஜினியை பற்றி எவனா திட்டானா ஃபேனை உடப்பானுங்க. ஆப்ரேட்டர் ரூமில் கல்லை விடுவானுங்க ரஜினி படத்துலலாம். இந்த நான் சிவப்பு மனிதன் ஒரு படத்தில் படம் ஓடிட்டு இருக்கும்போது பாக்கியராஜனால தான் அந்த படம் ஹிட்டுன்னு எவனோ டயலாக் தேட்டரில் பேசிட்டான் போல, மதுரையில் மது தேட்டர் ஏதோ தேட்டரில் அடிச்சு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க அடிச்சு உருட்டுக்கிட்டு இருக்காங்க. மன்னன் படத்தில் விஜயசாந்தி வந்து ரஜினிகாந்த் அரைகிற மாதிரி ஒரு சீன் உண்டு, சப்பு சப்பு சப்பு. மதுரை சுகுப்பிரியா தேட்டர் இதெல்லாம் ஒன்றில் அந்த சீனை அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஸ்க்ரீனை கிழிச்சிடுறானுங்க, அடிக்கிறானுங்க. ஆப்ரேட்டர் பார்க்குறான் அந்த சீனை கட் பண்ணியிருப்பான்னு. எஜமானில் மதுரை சைடில் ஐஸ்வர்யா வந்து ரஜினியை வந்து சாட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு சீன், இன்டர்வல் சீனோ ஏதோ ஒன்று, அது கட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. இது ரஜினி ரசிகர்களோட அவங்க வந்து ரசிக மனநிலையில் மட்டும் இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள். விஜயகாந்த் ரசிகர்கள் எப்படின்னா, ஆத்தா கஞ்சி ஊற்றணும், பெரியவங்களுக்கு பாருங்கத்தா படிக்க வைங்க, ஏழைகளுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி யோசிக்கிற மைண்ட் செட் உள்ள ரசிகர்களை விஜயகாந்த் உருவாக்கி வச்சுருந்தார். அவருடைய ஓப்பனிங் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள், அதாவது எந்த மாதிரி பெண்கள்னால் நடுத்தர வயது பெண்கள், திருமணமாகி ஒரு 13 வயசு 12 வயசு பையன் இருக்கிற நடுத்தர வயது பெண்கள் விஜயகாந்த் படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. அவங்க விஜயகாந்த் படம் ரிலீஸ் கருப்பு நிலான்னு ஒரு படம் போட்டு விஜயகாந்த் படம் வாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை உருவாக்கி, அதாவது அப்பயே ஓட்டு போட்டால் அவருக்கு ஓட்டு போடலாம்னு யோசிக்கக்கூடியவங்க. ரஜினிகாந்துக்கு அப்படி கிடையாது. 3 வயசு குழந்தை முதற்கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கும், அது ஓட்டு மாறாது. ரஜினியில் பாதியும் கமலில் பாதியும் எடுத்துட்டாரு, அப்படி எடுத்துக்கலாமா? கமலுக்கு விஜயகாந்துக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் சொல்கிறேனே, ரஜினிகாந்த் கமல்ங்கிறது இண்டஸ்ட்ரியில் பேர், ரஜினி கமலுக்கு போட்டின்னு. உண்மையில் போட்டி ரஜினிக்கு விஜயகாந்துக்கு தான். கமல் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க. பிஎன்சி சென்டர்லலாம் போட்டி ரஜினிகாந்த் விஜயகாந்த் தான். இவர் லிஸ்ட்லேயே கிடையாது. யார்? கமலஹாசன். கமலஹாசன்லாம் ஏ சென்டர் மட்டும்தானே. இப்போ கமலஹாசனுடைய குருதி புனல் வந்து ஒரு ஹை கிளாஸ் படம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. எந்த கிராமத்தில் குருதி புனல் ஓடுச்சு? ஆளவன் தான் அவ்வளோ செலவு பண்ணாங்க, எல்லா சென்டர்லையும் ஃபெயிலியரு. காதலா நல்ல காமெடி படம் தான், எந்த கிராமத்தில் ஓடிச்சு? ஆனால் நீங்கள் விஜயகாந்தோடைய படு ஃபெயிலியரான படம் கூட உங்களுக்கு வந்து டூரிங் டாக்ஸில் இன்னும் இப்போ போட்டால் கூட பார்க்குற அளவு ரசிகர்கள் இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ உசிலம்பட்டி, மலையாண்டி தேட்டர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கிராமங்கள் ஏதாவது டூரிங் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய புது படம் போட்டிருப்பாங்களாம், ஒரு ஆளை வந்தான் மாதிரி படம். அவங்களும் பொறுத்து பார்ப்பாங்க, படம் என்னடா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பொம்மை வருது அது இதுன்னு. ஆனால் ஆளை வந்தான் அதுக்கு பயங்கர புல்ட்டை கொடுத்துருப்பாப்புல கமலஹாசன். இது டெக்னாலஜி, இது வந்து உலகத்தரத்தில் இருந்து நான் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது படத்துக்கெல்லாம் பெரிய புல்ட்டை கொடுத்துருப்பாப்புல.
அதையான கமல் ரசிகர்கள் தலைவர் வித்தியாசமாக பண்ணிட்டார்ப்பா. இது அமெரிக்கன் மூவிலேருந்து எடுத்தது, இது இங்கிலீஷ் மூவியில் இப்படி ஒரு மேக்கிங்கே கமல் தான் இண்டஸ்ட்ரியிலே அப்படிலாம் பாராட்டுவாங்க. ஆனால் ரசிகருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உன் அறிவு எனக்கு தேவையில்லை, என்னை நீ சந்தோஷப்படுத்துறியாங்கிறதா முக்கியம். அப்போ ஆலமந்தார் மாதிரி படம்லாம் போடும்போது ரசிகர்கள் ஆப்ரேட்டர்கிட்ட தேட்டர் ரசிகர்களே சொல்லிட்டு போயப்பா இந்த மாநகர காவலை போடப்பா அப்படின்னு போவாங்களாம். மாநகர காவல் பழைய படம் 91 92 வந்த படம். ஏன்னா அந்த படத்தை கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அப்படி அது வந்து ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சி. ட்ரு அப்படின்னா அந்த மியூசிக் அது இதுன்னு போதும். விஜயகாந்த் ஓப்பனிங்கு அது மட்டும் இல்லைங்க. பிஎன்சி சென்டரில் எப்படி விஜயகாந்த் வெற்றி பெற்றார்னா மாநகர காவலில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க விஜயகாந்துக்கு. டன் 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 டன். இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டீங்க அந்த பிஜிஎம் செம்ம இது அது அதாவது ரஜினிக்கு இணையான ஒரு ஓப்பனிங் தோரணை. அதில் கடைசியில் லட்சுமி தான் இந்திரா காந்தி கெட்டப் மாதிரி அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. கடைசின்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் டெல்லியிலே இருந்துடக்கூடாது, இவ்வளோ நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, என் பக்கத்துலேயே இருந்துக்கோங்க அப்படின்னு லட்சுமி சொல்லுவாங்க. அப்போ விஜயகாந்த் சொல்லுவாப்புல, உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்துக்குனால தான் உங்களை காப்பாற்ற வந்தேன். என் மக்கள் என் உயிர் எப்பவும் என் தமிழோடு தான் இருக்கும். நான் என்றைக்கு தமிழ் மண்ணை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அதான் ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சிருச்சு. இதனால் விஜயகாந்துக்காண்டி இந்த டைலாக் அப்படி சொல்லிட்டு ஒரு நடப்பார் கிளைமேக்ஸ் நட. அது போதும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கமல் படத்தில் இருக்காது. கமலுடைய இதுங்கிறது வேறு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா மேன். விஜயகாந்த் வந்து முழுக்க மக்களுக்கான ஆள். கமலஹாசன் வந்து ஒரு டெக்னிக்கல் சினிமானா இப்படி தான் இருக்கணும், இது இருக்கணும் அப்படி பார்க்கக்கூடியது. ரஜினிகாந்த் விஜயகாந்த் வேற இது. அதனால தான் சொல்கிறேன், சினிமா ரசனை என்று வந்தால் ரஜினிகாந்துக்கும் விஜயகாந்துக்கும் தான் போட்டி. கமலஹாசன் லிஸ்ட்லேயே கிடையாது. இவங்க 2 பேர் தான் மக்களுக்கு நெருக்கமானவர்கள். ஆமாம். கமலஹாசன் வந்து நல்ல சினிமா நடிகர், ஒரு உலக நாயகனுங்கிற பட்டத்துக்கு பொருத்தமானவர். நான் அவரை இதாக சொல்லலை. மக்கள் ரசனை என்பது ரஜினிகாந்துக்கும் விஜயகாந்துக்கும் தான் இருந்தது. ரசிகர் பட்டாளம் என்பது அவங்க 2 பேருக்கு தான். சில கிராமங்களில் ரஜினிகாந்தை விடவே ஒரு படி மேலேங்க நற்பணி பண்ணுறோம். விஜயகாந்துக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும். அது ஒரு அதாவது வேறு மாதிரி எடுத்துகிட்டு பாருங்க. ஓப்பனிங் சாங்கு, ஒரு கிராமங்களில் திருவிழாக்கள், ஒரு பாட்டு வரும் சர்க்கரை தேவனில், நல்ல வெள்ளிக்கிழமை. அதெல்லாம் வந்து அந்த மக்களை வந்து அப்படி இருக்கும். அம்மா இளையராஜா மியூசிக்னு நினைக்கிறேன். நல்ல அது அந்த பாடல் பாடுற விதம், விஜயகாந்த் அறிமுகப்படுத்துறது எல்லாமே நிறைய இடங்களில் கச்சேரியில் கூட அந்த பாடல் தான் முதல் பாடலாக. விஜயகாந்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் டோனோட வந்த பாட்டு வந்து இதுதான். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். அந்த பாட்டுங்க விஜயகாந்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. அதில் வந்து டக்குன்னு அண்ணன் கேரக்டர் வந்துடும். நல்ல வந்தா இவன் வரல, நல்லதெல்லாம் இவன் செய்ய வந்தான் அப்படின்ட்டு டக்குன்னு விஜயகாந்துக்கு மாறுவாங்க. அது கிட்டத்தட்ட விஜயகாந்துக்கான ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு பொலிட்டிக்கல் டோனுக்கு. இப்போ வரையும் அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. மற்றபடி ரஜினிகாந்த் மாதிரி அவர் ஓப்பனிங் சாங் இதெல்லாம் உருவாக்கலை. ஆனால் அவருக்கு அந்த ஏழை ஜாதியில் ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை ஆட. அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு. அது சொல்லுவாங்க, ஏதோ வடபழனி ஸ்டுடியோவில் அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு நடந்துகிட்டே இருப்பார் விஜயகாந்த் வணக்கம் போட்டு. ஒரு அரசியல்வாதி கும்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்படியே மக்கள்லாம் விஜயகாந்த் பார்க்கறதுக்காக வந்த கூட்டத்தை ஷூட் பண்ணி அப்படியே போட்டதா சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சினிமா ஷூட் அது சும்மா நடந்து வருவாருங்க மவுண்ட் ரோட்டில் வடபழனி. நம்ம அது மாதிரி அப்படி தான் ஷூட்டிங் எடுத்தது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி நடந்து வருவாராம், அப்படியே கும்பிட்டுக்கிட்டே வருவாராம். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம்லாம் கிடையாதுங்க. ஆனால் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு போதும். ஏழை ஜாதி ஒன்றும் பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த் படம் வசூல் பண்ணுற அளவுக்கு அதை வசூல் பண்ணாதுங்க. ஆனால் விஜயகாந்துக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்திடும். காதல் பாடல்கள் எதனா நினைவு கூற முடியுமா விஜயகாந்துக்கா? விஜயகாந்துக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சின்னமணி குயிலே உன் பார்வையில் ஓராறு வைதேகி காத்திருந்து அதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களோட சாப்பிட வைக்கிற மாதிரி இல்லைங்க. விஜயகாந்த் இளையராஜா காம்பினேஷன் அற்புதமாக இருக்குங்க. பொன்னான ஏட்டு தொட்டு பூவான எழுத்தாலே. சோபனா விஜயகாந்த் நல்ல பேர். அது பொன்மன செல்வன்ல அந்த பாட்டெல்லாம் செம்மையாக இருக்கும். அதனால் நல்லா கவனித்து பாருங்கள். விஜயகாந்த் வந்து ரொமான்ஸ் பாட்டும் அவருக்கு நல்லா வந்திருக்கு. ஆக்ஷன் ஹீரோன்னு தான் அவருக்கு பேர். சென்டிமெண்ட்டு எல்லாமே பண்ணியிருப்பார். தன்னுடைய கேரக்டர் மூலமாக, கதாபாத்திரம் மூலமாக, நான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அண்ணன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியப்பா மாதிரி, உன் நலன் விரும்புகிறவன், உங்கள் அம்மாவை நேசிப்பவன், உன் தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் மாதிரி, இந்த ஃபீலிங்கை விஜயகாந்துடைய படங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். விஜயகாந்த் தப்பு பண்ண மாட்டாருப்பா. விஜயகாந்த் சொன்னால் சரியாக இருக்கும். இதுதான் எம்ஜிஆர் ஏற்படுத்தின ஃபீலிங். அதை வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப அழகாக கொண்டு சேர்த்துட்டார். அது வந்து விஜயகாந்தோடைய மிகப்பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட அவர் தொடங்கும் போதுங்க அவருக்கு பெரிய மாசு இருந்தது.
அது வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு கூட்டணி இல்லாமல் தனியார் நின்று அவர் வாங்கின வாக்கு விழுக்காடு பெரிய விஷயம். அரசியல் கலைஞர் இருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க, 2 பேரும் உயிரோடு இருக்கும்போதே அரசியல் கட்சியை தொடங்கினவர்ல. இப்போ அரசியல் பாடலில் இன்னொரு பாடம் அந்த போராடாடா பாடல் இப்போ அது ரொம்ப தனியாக பேசணும். 80களில் வந்து அவருடைய அந்த சிவப்பு சிந்தனை படங்கள், சிவப்பு மல்லி, அலை ஓசை, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பெரும்பாலும் சேரி கதாநாயகனாக தான் இருப்பார். அதாவது தலித் சினிமான்னு இன்றைக்கி பேசுகிறாங்க, அன்றைக்கி வந்து தலித் சினிமாங்கிற பேரில் வரல. ஆனால் மேக்சிமம் தான் பல்லு பற என்ன இன்னும் சொல்லும் மடமைகள் உள்ளதாடா அப்படிங்குவாப்புல, போராடாடா அப்படி அது வருங்க. பல்லு பறைன்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரையும் கூட பல்லு பறைன்னு ஒரு சினிமாவில் வார்த்தை வந்ததா சொன்னாங்க ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. என்எஸ் கிருஷ்ணன் பாடல் ஒன்று பழச உண்டே உள்ள பல்லு பற அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இதுவரையும். ஆனா இவர் ஓப்பனாவே பல்லு பற என்ன சொல்லும் மட்டமைகள் உள்ளதாடா அப்படின்னு பேசியிருப்பாரு. நந்தனினமே ஏறும் அரியாசனம். ஆமா, நந்தனினம்னா என்னது? நந்தன் கதை என்னது? கடவுளுக்குள்ள கடவுளை பார்க்க அனுமதிக்காத நந்தனினமே ஏறு அரியாசனமே. இன்னைக்கு பேசுறாங்களே தலித் மக்களுக்கான அதிகார அரசியல், அந்த பாட்டிலே அது ஆக்சுவலி அது வந்து இடதுசாரி படம், கம்யூனிஸ்ட் கட்சி நோக்கம், தொழிற்சங்கம், சிவப்பு கொடியெல்லாம் காமிப்பாங்க. விஜயகாந்துக்கு அது மாதிரியான சிந்தனைகள் இருந்ததா? இல்ல, அந்த சிந்தனைகள் மூலமா தானே அடித்தட்டு மக்களை ஈர்த்தாரு. அதாவது எம்ஜிஆரும் கம்யூனிசம் பேசி தாங்க வளர்ந்தாரு. அதுக்காக எம்ஜிஆர் கம்யூனிஸ்டா நம்ம சொல்ல முடியாது. ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள். இதுல என்ன இருக்கு? ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, மண்ணாங்கட்டி உழைக்கிறவன் எல்லாரும் ஒரு இனமா இருந்து திரளுங்கடா அப்படிங்கிறது தானே. எதுக்குடா ஜாதி மதம் மண்ணாங்கட்டின்னு பிரிஞ்சு கிடக்குறீங்க? உழைக்கிறவன் நம்ம வேர்வை அதுதான் அப்படிங்கிறது. எம்ஜிஆருடைய பேசிய கம்யூனிச சிந்தனைகள் தான் அடித்தட்டு மக்களை ஈர்த்தது. ஆனால் அவருக்கு கம்யூனிசம்ங்கிற தத்துவமோ அந்த கோட்பாடோ எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கினாருன்னு தெரியாது. ஆனால் அவர் அந்த தத்துவத்தை தான் பேசினார். அதனால தானே எளிய மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள்லாம் எம்ஜிஆர் பின்னாடி வந்தாங்க. அதே மாதிரி தான் இவருக்கு வந்து நீங்கள் விஜயகாந்தையும் ஒரு மார்க்சியத்தை படித்தவரா, கம்யூனிசத்தை படித்தவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தத்துவத்தோடு அவர் தன்னை வெளிப்படுத்திட்டதில்லை. அப்படி ஒரு உணர்வு அவருக்கு இருப்பதா எனக்கு தெரியாது. ஆனால் இல்லாதவனுக்கு பாடுபடணும், ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு பொதுவான ஒரு மனநிலை உண்டு. இப்படி பேசி எளியவர்களின் இதயத்தில் இடம் பிடிக்கணுங்கிற அந்த நோக்கம் உண்டு. அதில் இடம் பிடித்தவர் விஜயகாந்த். இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக மாறிட்டார், மக்கள் மத்தியிலையும் ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்போ தான் வந்து சினிமா துறையில் அவர் நடிகர் சங்க தலைவராக மாறுறாரு. இப்போ அரசியல் என்ட்ரி எப்படின்னா வருது? அரசியல் என்ட்ரி அதான் சொன்னேன், ஏழை ஜாதி காலத்திலேயே அவர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா, தான் அரசியலுக்கு வராமே தன்னுடைய தொண்டர்கள், கட்சி தலைவர்களெல்லாம், அவங்க அந்த உள்ளாட்சி அமைப்புகள், கவுன்சிலர்லாம் நிறைய அவங்க நின்று வெற்றி பெற மாதிரி பண்ணிட்டார். அது அப்போ தேமுதிகான ஒரு கட்சி கிடையாது, அவங்க கட்சி கொடியெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்களை நின்று தனி சுயேட்சையாக விஜய் நற்பணி மன்றத்தில் விஜய் பண்ணுறது வந்து மாதிரி கிடையாது. விஜயகாந்த் வந்து திட்டமிட்டு அவர்களை வளர்த்தார். விஜய் வந்து ஜெயிச்சா என் கட்சி பேரை சொல்லுங்க, தோத்தா அவங்க சுயேட்சை நின்னாங்கிற ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை, ஒரு மாதிரி துணிஞ்சு இறங்கினார் ஜெயலலிதா பீரியடில். அது மட்டும் இல்லைங்க, ஏழை ஜாதி படத்தில் வெளிப்படையாக ஜானகியை ஆதரித்து பேசினார். ஜானகியை ஆதரித்து ஜெயலலிதா ஆட்சியில் பேசுவது அந்த காலகட்டத்தில் சாதாரண விஷயம் இல்லை. இவர் போய் அப்பயே எம்ஜிஆர் பயன்படுத்தின வேனெல்லாம் ஜானகி அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டார். அதில் சொல்லுவார்ல, எம்ஜிஆருடைய மனைவியவே தோக்கடிச்ச ஊருப்பா அந்த ஊர் அப்படின்னு ஏழை ஜாதியில் விஜயகுமார் ஒரு வசனம் பேசுவார். ஆனானப்பட்ட கக்கன் தோற்று போயிட்டாரு, ஜானகி அம்மாவே இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். யார்? ஜெயலலிதா ஆட்சி நடக்குது, ஜெயலலிதா பற்றி பேசாமல் ஜானகி அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. ஜானகியை தோக்கடிச்சது ஜெயலலிதா தானே. ஆனால் ஜானகி பெருமையாக அவர் பேசுவார். அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அரசியலை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலைஞர் மீதும் அவருக்கு பாசம் உண்டு. கலைஞருங்கிற பட்டம் அவர் கலைஞர் மீது உள்ள பாசத்தில் தான் வச்சுக்கிட்டார். புரட்சி கலைஞர். ஆமாம், அவர் பாட்டெலாம் வச்சார். ஊடன் பீரப்பே எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எனக்கு சரியான ஆகல. அப்படி ஒரு பாட்டு உண்டு. காரில் வந்துட்டு அப்படி ஏதோ எழுந்து வருவார், கலைஞரை இது பண்ணுறதெல்லாம் காமிப்பார். கருப்பு சிவப்பு கொடியெல்லாம் லைட்டாக அந்த 89-90 காலகட்டங்களில் வந்த படம். சோமனா படத்துலலாம் லைட்டாக கலைஞர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். ஆமாம், சாஃப்ட் கார்னரில் கலைஞர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கலைஞர் இறந்த போது குழந்தை மாதிரிலாம் எழுதாரு. கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் கொண்டவர், திருமணத்தை நடத்தி வைத்தவர்ங்கிற மாதிரி பெரிய லெவலில் மரியாதை உண்டு. அவர் 96 தேர்தலெல்லாம் கொஞ்சம் திமுக ஆதரவெல்லாம் தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் சொன்னார். திமுக ஆதரவு மனநிலையை தான். 2005 தான் அரசியல் வந்ததாக நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே அப்பப்போ அவங்களாம் அதை காமிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் வந்து ஜெயலலிதா எதிர்ப்பு விஜயகாந்திடம் இருந்தது. ரஜினிகாந்த் பண்ணது மட்டும் சொன்னீங்களே, இவரும் திரைப்படங்கள் மூலமாக லைட்டாக அப்படி ஒரு மறைமுகமாக இது பண்ணலாம் இருந்தார். ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சியில் ஃபுல்லாக படங்களில் தாக்குவார். எல்லா படங்கள்லையுமே நீங்கள் ஏன்டா ஜாதி கட்சி நடத்துகிறீங்க, உங்கள் ஜாதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேட்குற டோனை வந்து அவருடைய எல்லா படத்துலையும் வரும். வல்லரசு ஒரு ஜாதி சங்க ஊர்வலம் அனுமதி கேட்கும் போது வெளிப்படையாக பேசுவார். ஆனால் இவரை தவிர வேற யாரும் பேசியிருந்தாலும் ஜாதி சங்கங்கள் டென்ஷன் ஆகிருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் பேசும்போது அது அமைதியாகிட்டாங்க. அந்த ஜாதி இளைஞர்களும் அமைதியாக இருந்தாங்க. அதான் விஜயகாந்தோடைய பெரிய ப்ளஸ். இவர் சின்ன கவுண்டர் நடித்ததுனால இவரை வந்து கவுண்டர்னு யாரும் நினைக்கல. கவுண்டரும் நேசிச்சாங்க, அருந்ததியர்களும் நேசிச்சாங்க.
இவர் ஏதோ தேவர் சமூகம் மாதிரி படம் நடித்தாலும் தேவர் சமூகத்தினரும் நேசித்தாங்க, தேவேந்திரர்களும் இவரை நேசித்தாங்க. ஸோ இவரை வந்து ஆதி திராவிடர்கள் எல்லாருமே நேசித்தாங்க. எல்லா பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தினர், அப்படி இப்படி எல்லாருமே. அது விஜயகாந்துக்கு ப்ளஸ், எம்ஜிஆருக்கும் அதுதான் ப்ளஸ். எம்ஜிஆரை வந்து தலித் மக்களும் விரும்பினாங்க, வன்னியர்களும் விரும்பினாங்க, தேவர் எல்லா ஜாதியினரும் விரும்பினாங்க. அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்துச்சு. கிராமமாக அவரை வந்து அப்படி பார்த்தாங்க. அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே பார்க்கல. அதுதான் விஜயகாந்துடைய மிகப்பெரிய வெற்றி. அரசியலில் வந்து யாருமே எதிர்பார்க்காம எதிர்கட்சி தலைவரெல்லாம் மாறினார். அதுக்கப்புறமா அவர் அரசியல் எப்படி நான் வீழ்ச்சி அடைகிறாரு? அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வந்து அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்தனுடைய அரசியல் சினிமா ரெண்டுலேயுமே இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலிகன் போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்தாங்க. அவர் எப்பவுமே நான் நோன்பு கஞ்சி குடிப்பேன், என் நன்மை இப்ராஹிம் ராவுத்தர். மாநகர காவல் படத்தில் அந்த ஜும்மா மசூதின்னு டெல்லியில் ஒன்று இருக்குது. வில்லன்கள்லாம் துரத்திட்டு போவாங்க. விஜயகாந்த் வேகமாக உள்ளே போவார். உள்ளே போய் விஜயகாந்தை போட்டு அந்த வில்லன்களை அடி நடிப்பாங்க, ரத்தமெல்லாம் வந்துடும். அவர் வெளியே வருவார். வெளியே வந்து டைலாக் பேசுவார். நான் ஏன் தெரியுமா அந்த இடத்துல உங்களை அடிக்கலை, என் இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகிற அந்த புனிதமான இடத்துல உங்களை மாதிரி பாவிகளோட ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்னு. இந்த டைலாக்லாம் முஸ்லீம் சொல்லி டெம்ப்ட் ஆயிடுவாங்கங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் அந்த லெக் ஃபைட், அவருடைய கால் ஃபைட்டை பயன்படுத்தி அடிப்பார். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி தாய்மொழின்னு ஒரு படத்தில் சரத்குமார் டைலாக் வச்சுருந்தார். சர்ச்சுக்குள்ளே வில்லனுங்க அடிக்க வருவானுங்க, அடி வாங்கிக்குவார் சரத்குமார். வெளியே வந்து கிறிஸ்தவர்களுடைய புனிதமான இடத்துல அப்படி அதே டைலாக்கை வந்து சரத்குமார் பேசுவார். அந்த படத்துலையும் விஜயகாந்த் ஒரு சைட் ரோல் மாதிரி வந்திருப்பார், ஒரு மெயின் கேரக்டர். இது எங்கேருந்து வருதுன்னா, உலகம் சுற்று வாலிபன் படத்தில் எம்ஜிஆர் ஒரு புத்த கோயிலுக்குள்ளே போகும்போது அப்படி செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு மரியாதையாக போவார். நம்பியார் வந்து அப்படி கொடூரமாக புத்தர் கோயிலுக்குள்ளே போவார். ஸோ இந்த மாதிரியான சென்டிமெண்ட்டில் வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். இஸ்லாமியர்களை மதிக்கணும். அவருடைய பொன்மன செல்வன் படத்தில் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் வரும். கேப்டன் பிரபாகரன்லேயே அவர் எடுத்து வளர்க்குறது ஒரு இஸ்லாமிய தாய் தகப்பன் மாதிரி தான் காப்பாங்க. காந்தி மதியர் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி முஸ்லீம்ஸோடு எப்போவுமே தன்னை ஒரு நெருக்கமாகவே காண்பித்து வந்த விஜயகாந்த் திடீர்னு இந்த வாஞ்சிநாதன், இந்த வல்லரசு, நரசிம்மாலெல்லாம் அப்படியே தொழுதுகிட்டு இருக்கிற முஸ்லீமை வந்து கெட்டவனாக காமிக்க ஆரம்பித்தார் 99-2000. அது ஒரு பேக் ட்ராப் தானேண்ணா? அது அவர் கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா அவருக்கு ஜாதி மதமே கிடையாதுங்க, எல்லாரும் நேசிச்சாங்க. இவர் இந்த நேரத்தில் வந்து ஒரு இஸ்லாமியர்களை வந்து தொழுகிறத வந்து ஒரு வில்லன் மாதிரி அவர் மணிரத்னம் பாணியில் ஆரம்பிச்சது தப்பு. இந்த தாயகம், வல்லரசு, நரசிம்மா, அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது இவர் திமுக மாதிரி இல்லாத தனித்துவம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா திமுகவுடைய மோசமாக இருக்காரு, பாஜகவோட போய் தான் அவர் கூட்டணி வைக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு தேவைன்னா அதிமுகவோட போவாங்க, தேவைன்னா பாஜகவோடையும் போவாங்க. கேட்டால் காங்கிரஸ் பாரம்பரியம்னு சொல்லிக்குவாங்க. அப்புறம் திமுகவுக்கு மாட்டுன்னு நம்ம சொல்லிக்குவாங்க. அப்புறம் அதிமுகவில் இருந்தவங்க அங்கிட்டு போனாலும் சேர்த்துக்குவாங்கங்கிற மாதிரிங்கிறப்ப மக்கள்கிட்ட எப்பவுமே புதுசாக வரும்போதோ ஒரு நம்பிக்கை வரும். இவங்களும் அலைன்ஸ் மாறி வச்சோன்னா அந்த நம்பிக்கை போயிடுச்சு. குறிப்பாக பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தா இவருக்கு மேலே இன்னைக்கு வரையும் பிஜேபியோட தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத ஒரே கட்சி தேமுதிகன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க இதில் பிரேமலதாவுடைய ரோல் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் நல்ல சுயநினைவோடு இருக்கும்போது தானே வச்சாங்க. இதில் என்னன்னா, அந்த 2014 இவர் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா எதிர்ப்பில் பயங்கரமாக இருந்தார். ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா விமர்சிக்கலை. ஏன்னா ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் சீட்டு கம்மியாக இருந்தால் ஏடிஎம்கே அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டு பண்ணலாங்கிற மாதிரி மற்ற கூட்டணி. இவர் எந்த அளவுக்கு ஒரு இயல்பாக இருந்தாருன்னு பாருங்கள். இவர் நம்ம தனியாக தானே நிற்கிறோம், அதனால் நான் ஜெயலலிதாவையும் திட்டுமே அப்படிங்கிற விமர்சனம் பண்ணிக்கிட்டே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுங்கிறது அந்த இவருக்கான பொதுத்தன்மையை இழக்க தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவர் உண்மையில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் வெர்சஸ் ராமதாஸ் அப்படின்ற மாதிரி எதனா இருந்ததுண்ணா? வட தமிழகத்தில் வந்து கஜேந்திரா படம் வந்த போதெல்லாம் இருந்தது. அது காரணம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இவர் கொஞ்சம் சாதி சங்கங்களை இது பண்ணார். வன்னியர் ஓட்டையும் பறையர் சமுதாய ஓட்டையும் தான் அவர் அதிகம் வாங்கினார். 2011 பாமக ஒரு வன்னியர்கள் பெரும்பான்மையே அங்கே அந்த கட்சியில் தான், அந்த கட்சியினுடைய முக்கிய வாக்கு வங்கியாக வன்னியர்கள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளில் ஆதி திராவிடர்கள் அதிகமாக வாக்களிப்பாங்க. வட தமிழகத்தில் அந்த 2 கட்சியும், இந்த 2 கட்சியும் சேர்ந்துருச்சு. வட தமிழ்நாடுனாலே 2 சமூகம் தான் அதிகம். ஒன்று வன்னியர், ஒன்று ஆதி திராவிடர். 2 எங்கே விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், திண்டிவனம் எங்கே போனாலும் வன்னியர்களும் பறையர்களும் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா அதில் எப்படியும் 6 பேரில் வன்னியர் பறையராக தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட கட்சி சேர்ந்துருச்சுப்பா. இனி வன்னியரும் பறையரும் சேர்ந்துட்டாங்க. வட தமிழ்நாடு முழுக்க விசிக, பாமக, திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி அப்படின்னு நினச்சாங்க. அந்த இடத்துல விஜயகாந்த் வந்து பாமக சிட்டிங் எம்எல்ஏவை தோக்கடித்து ஜெயிக்கிறாரு. பாமகவை விட வன்னியர்கள் தேமுதிகவுக்கு வாக்களிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை விட பறையர்கள் விஜயகாந்தை நம்பி வாக்களித்தாங்க. அது ரொம்ப எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க.
இவருக்கு வந்து வன்னியர் கட்சி என்று சொல்வதை விட வன்னியர்கள் விஜயகாந்தை தான் நம்பினாங்க, பறையர்களும் விஜயகாந்தை நம்பினாங்க. 2011 மிகப்பெரிய வெற்றியில் அதிமுக தேமுதிக கூட்டணி பெற்று எதிர்க்கட்சிங்கிற இடத்தை பெற்றார் அல்லவா. அப்போ அவங்க பாமகக்கெலாம் ஒரு வருத்தம் வந்து என்ன, கரெக்டாக நம்ம பெல்ட்டை தான் அவர் குறி வைக்கிறார். ஏன்னா அவர் மதுரைக்காரர், சவுத் சைடு தான் நிற்பார்னு எதிர்பார்த்தப்ப அவர் வட தமிழகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார் அவருக்கான பெல்ட்டுன்னு. அதனால் ஒரு சாதி சங்கத்தை திட்டினாலும் வன்னிய இளைஞர்கள் இவரை தான் விரும்பினாங்க. அவர் பிளான் பண்ணி 90களிலிருந்தே சாதி சங்கங்களை திட்டுவார். எல்லா சாதி சங்கங்களையும் மறைமுகமாக திட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் ஆனால் அதை அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் விரும்பியிருக்கான். நம்ம ஜாதி தலைவனோட விஜயகாந்த் தான்டா நமக்கு தலைவன். அந்த இமேஜை வந்து ரொம்ப திட்டமிட்டு வடிவமைத்தார் விஜயகாந்த். அதனால் பாமக விஜயகாந்த் மோதலும் நடந்தது. ரஜினிகாந்துக்கு ராமதாஸுக்கும் எப்படி பிரச்சனை வந்ததோ அது மாதிரி பாமக விஜயகாந்த் மோதலும் நடந்தது. அது கஜேந்திரா படம் வந்தப்பெல்லாம் இஷ்யூ நடந்தது. போன பிறந்த நாளுக்கு ரசிகர்களை சந்திக்க வரப்போ சேரில் அவன் பசங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்து வைக்கிறப்போ நமக்கே ஒரு மனசு வந்து ஒரு இதுவாக தான் இருந்தது. இல்லை, இது விஜயகாந்துடைய அரசியல் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக விஜயகாந்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய விஷயம். இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு பகுத்தறிவு, முற்போக்கு, கம்யூனிசம் இந்த மாதிரி கருத்துகளால் மக்களை ஈர்க்கலை. சிந்தனைகள், பெண் விடுதலை, ஒரு பெரிய தலித் விடுதலை அப்படிலாம் இல்லை. சினிமாவின் மூலம் ஈர்த்தவர் தான். ஆனால் சினிமாவில் தன்னை உங்களுக்கான ஆள், நான் எளியவர்களுக்காக நிற்பேன், நீதிக்காக நிற்பேங்கிற அந்த உருவாக்கின பிம்பம் இருக்குல்ல, அது வந்து மக்களை ரொம்ப பாதிச்சுது. ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். 2019 தேர்தலில் இந்த அதிமுக, பாஜக, தேமுதிக இவங்கெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களே, அப்போ கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது விஜயகாந்தை கூட்டி வந்தாங்க. அது வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது எனக்கே. அப்போ விஜயகாந்த் ரசிகராகவும் தொண்டராகவும் இருந்தவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ வந்து நிறைய பேர் விஜயகாந்த் கட்சிக்கு ஓட்டு போடுற மனநிலையிலேருந்து விலகிட்டாங்க. ஆனால் விஜயகாந்த் ரசிகராக இருப்பாங்க, ஒரு மாதிரி அவங்க நட மாறி கூட்டணி வைக்கிறாங்கிற மாதிரி போயிட்டாங்க. அந்த அம்மாசின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் தேமுதிகவில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயகாந்த் ரசிகர். விஜயகாந்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒப்பந்தம் போடுவாங்களே, ஓபிஎஸ் தான் போய் கையெழுத்து போடுறாருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவங்களோட நம்ம அலைன்ஸ் இத்தனை சீட்டுன்னு ஏதோ ஒன்று. அப்போ அவங்க பிரேமலதா அவர்கள், சுதீஷ் அவர்கள் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. கையெழுத்து போட்டோன்னா எல்லாரும் எந்திரிச்சு போகிற மாதிரி போயிட்டாங்க. ஏதோ ஓபிஎஸ் வந்து தனியாக விஜயகாந்தை பார்த்துட்டு வெறியும் கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துருச்சு. அதெல்லாம் நினைவு இருக்குது. இந்த காட்சி எதை உணர்த்துது? விஜயகாந்தால் தனியாக எந்திரிச்சு போக முடியாது. யாராவது ஒரு குழந்தை இருக்குங்க, அம்மா தூக்கிட்டு வரணும், அண்ணன் கைப்பிடிச்சு கூட்டி வரணும், அண்ணன் குழந்தை. ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை. சினிமாவில் எப்பேற்பட்ட ஆளுமையான வசனங்களை பேசியார். அவர் குழந்தை மாதிரி அப்படியே நிற்கிறாரு. கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படி போயிட்டாங்க. ஓபிஎஸ் ஏதோ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க, வேற தூக்கிட்டு போங்கிற மாதிரி சொல்லல். இதை பார்த்துட்டு அந்த விஜயகாந்த் ரசிகர், அந்த தொண்டர் என்கிட்ட, அப்பா என்னப்பா கேப்டனை விட்டுட்டு போகிறாங்கப்பா அப்படி குரல் தழுத்தலுக்கு பேசினாருங்க. நான் அன்றைக்கி தான் விஜயகாந்த் மேலே இவ்வளவு, அவரை விட்டுட்டு போகிறாங்க, கேப்டனால் எந்திரிக்க முடியலப்பா, அவர் அழுகிறாருன்னு எனக்கு தெரியுதுங்க ஃபோனில். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நானும் அந்த சீனை பார்த்தேன். நம்ம ரிப்போர்ட்டருங்கிறனால நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்கள்ல, ஒரு எந்திரிச்சு நடக்க முடியாதாப்பா கேட்குறாருங்க. ஒரு அந்த 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 எளிய தொண்டன், அந்த ரசிகன் வந்து கேட்டது எனக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. மனித மனம் தானே நம்மலாம். சிங்க மாதிரி இருந்த மனுஷன்பா, அவர் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் பாம்போல் நிற்கிறாரு, எந்திரிச்சு போயிட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நானும் அவர் பக்கத்தில் இருக்கேன். இல்லைண்ணே அதெல்லாம் ஆள் இருக்குண்ணே, அதெல்லாம் பார்த்துக்குவேன். என்னண்ணே அவர்கிட்ட இல்லாத பணமா என்னண்ணே? அப்பா அவர் வந்தாலே அப்படி இருக்கும்ப்பா, எல்லாருக்கும் சோறு போடுவார்ப்பா. சார் எப்படி வசனம் மனுஷன் அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாருங்க குரல் தழுதலுக்கு. அப்போ தான் மனுஷன், ஒரு மனித மனத்தை வெல்வது அவ்வளோ எளிதில்லை. உங்களுக்காக உங்கள் அம்மா அழலாம், உங்கள் மனைவி அழலாம், உங்கள் குழந்தைங்களெல்லாம், அக்கா தங்கச்சி அழுவது வேறு. நீங்கள் யாருன்னே தெரியாத யாரோ ஒரு மனுஷன் கிராமத்தில் இருந்துட்டு, அப்பா ஆளை பார்த்துக்கோங்கப்பா மனுஷன் அப்படின்னு அழுகிறது இருக்குல்ல, அப்போ தான் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆள். இத்தனைக்கும் அவருக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் இமேஜ் போயிருந்தது, சினிமாவில் இருந்த இமேஜ் இல்லை. மாறி கூட்டணி வச்சிட்டாரு, அப்படி இப்படின்லாம் போய் உடல்நிலை போய் அந்த நிலையில் அவரை வந்து எங்கள் வீட்டு அப்பா, என்னுடைய அண்ணன், எங்கள் மாமா, என் நண்பன் பார்த்து அழுகின்ற தம்பிகளாக தொண்டர்கள் இருந்தாங்க. எனக்கே ரொம்ப மெல்ட்டிங்கான சீன் அந்த டைலாக் சொல்கிறேன். அப்படி அந்த அளவுக்கு மக்கள் நேசித்தாங்க. அரசியலில் எடுத்த அந்த முடிவுகள் வந்து அவருக்கு இதாகிடுச்சு. ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் அவர் மீது இன்னும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த பழைய மாதிரி நேசம் பாசம் வைத்திருக்கிறாங்க. ஓட்டு போட மாட்டாங்க.
விஜயகாந்த் மீதான அந்த பழைய பாசம் இருக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல தமிழ் உணர்வு இருக்குது, தமிழ்நாடு பட்டு இருக்குது அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் ஈழப் பிரச்சனை அப்போது அவர் நடத்தின விஷயங்கள் வந்து இன்னி வரைக்குமே ஒரு மாசான விஷயங்கள் தான். இப்போ நடிகர் 80களில் நடத்தினாருங்க. நீங்கள் நடிகர் சங்கங்கிறது விடுங்க, 80களில் நடத்தினாரு நடிகர் சங்கம்லாம். பின்னாடி அவர் புரட்சி கலைஞராகி அவருக்கு ஒரு பெரிய ஈழ போராட்டத்திற்கு ஆதரவா. ஆமாம், இல்லை 80களில் அந்த ஜூலை கலவரம் வந்துச்சுல, அப்போ மவுண்ட் ரோட்டில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும் பாருங்க, கூகுள் சர்ச்சில் விஜயகாந்தருடைய ஈழ போராட்டம்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வேனில் இவர் இந்த எஸ்எஸ் சந்திரன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, இப்படி காலை அப்படி இது போட்டு அப்படி அசால்ட்டாக அந்த பழைய ஹேர் ஸ்டைல் 82 83 தண்டனை, இந்த நீதிக்கு ஒரு சட்டம், ஒரு அந்த அந்த கெட்டப்பில் இருப்பார்ல விஜயகாந்த், நல்ல கருப்பாக அப்படி திரும்பி. அப்பயே தன் ரசிகர் மன்றங்களை உண்ணாவிரதம் இருங்க நம்ம ஈழத்தமிழர்களுக்காகன்னு பேசினார் எம்ஜிஆர் ஆட்சியில். அதுக்கப்புறம் ரஜினி கமல் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னு விஜயகாந்த் தனியாக அந்த தன்னுடைய மன்றங்கள் மூலமாக பண்ணவருங்க. விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு விஷயமானவர். கர்நாடகா பிரச்சனையில் 2001 தமிழ் சினிமாவே திரட்டுனார்ல ரஜினிகாந்த், கூட தனியாக போய் உண்ணாவிரதம் இருந்தார்ல சென்னை இதில் பாபா முத்திரையோட. விஜயகாந்த் பாரதிராஜா இவங்க தலைமையில் மிகப்பெரிய நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் போராட்டம், கர்நாடகா கரண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி. கரண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிற அப்போ கூட தமிழன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான், எங்களுக்கு தண்ணி தரல இல்லை, இப்போ நாங்கள் நினச்சா கரண்ட்டு கட் பண்ணலாம்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே நெய்வேலியிலேயே போராட்டம் நடத்துறது விஜயகாந்த் தானே. திரையில மட்டும் இல்லாமல் களத்துலேயும் அது நிறைய செஞ்சுருக்கிறார். அந்த உணர்வு இருக்குங்க. அதாவது இந்த மக்களால் சம்பாதிச்சோம், இந்த மக்களுடைய வாழ்வாதார ஈழ பிரச்சனை, மொழி உணர்வு பிரச்சனைக்கு நம்ம தலையிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் அவருக்கு இருந்தது. அது குறித்து நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காங்க. நடிகர் சங்கமாக இருந்தபோது நடிகர் சங்கத்துக்கு அவர் செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். ஒரு ஆர்கனைசர் அவர், ஒரு பிரச்சனைக்காக ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, ரியல் கேப்டன் தான் அவர். அந்த விஷயத்தில் அவர் கேப்டன் தான், அதாவது கேப்டன் கரெக்ட். அந்த விஷயத்தில் ஒரு கேப்டனாக இருந்து ஒரு நிகழ்ச்சியை வடிவமைப்பது, எளிய கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யணும், யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு அடிப்படையான மனசு. கொள்கை அளவில் அவர் முற்போக்கா இடதுசாரி சிந்தனையாளரா என்பது வேறு கேள்வி. அப்படி ஒரு தளத்தில் அவர் செயல்பட்டதாக நான் பார்க்கல. ஆனால் யாருக்கும் கெடுதல் வைக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்பி வந்தவங்களும் செய்யணும், இந்த மாதிரியான மனநிலை கொண்டவரான்னு கேட்டால் கண்டிப்பாக அது உண்மைதான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பற்றி ஒரு நீண்ட டிஸ்கஷன் இது நம்ம பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லலாம். இன்றைய அவங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்த உடனே ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.